சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் சாயப்பா சக்தியமிட்டு வாக்கு கொடுக்கின்றேன். இதை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பமாக மாற்றம் வரப்போகுது. இப்போது உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீயே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க பழகு. ஏன்னா இப்போ உன் கூட உனக்கு துணையா நான் வந்து நிற்க போகிறேன். இனிமே உனக்கு சரியாகாத விஷயம், சமாளிக்க முடியாத விஷயம்னு எதுவுமே இருக்க போகிறதில்ல. நிச்சயமாக நேர்மறையாகவே நல்ல விதமாகவே உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி முடிச்சு தரப்போகிறேன். நீ எப்பவுமே என்கிட்ட பெருசாக பேராசைப்பட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது. நான் பட்ட கஷ்டம் என்னோட போகட்டும், என் பிள்ளைகளோ என் குடும்பமோ நல்லா இருக்கட்டும்னு தான் நீ எப்போதுமே என்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க. என் பிள்ளையாகிய உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன்னுடைய குடும்பத்தையும் நல்லா வாழ வைக்க வேண்டியது அவசியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமாக நீ கேட்டதையெல்லாம் உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிச்சு காட்ட போகிறேன். கடல் போல துன்பம் வந்தாலும் நீ கவலைப்படவே வேண்டாம். அதற்கான அவசியமும் கிடையாது. ஏன்னா உன் சாயப்பா அந்த கரையிலேயே நின்று உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன். என் செல்ல குழந்தையல்லவா நீ, பொறுமையோடு இருந்தீனா நிச்சயமாக வாழ்க்கையில் உன்னால் வெற்றி பெற முடியும். ஆனால் உன்னை பார்த்து பொறாமைப்படுறவங்க கிட்ட எப்போதுமே நீ தோற்று போகக்கூடாது. உனக்கு இருக்கும் துன்பங்களை எல்லாம் சாதாரணமாக நினச்சி கடந்து போக கற்றுக்கணும். ஆனால் துன்பத்தை அனுபவித்ததை மட்டும் மறந்துடாத. அது எதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால், மறுபடியும் உன்னோட வாழ்க்கையில் வராத அளவிற்கு நீ அதை சரியாக கவனமாக நடந்துக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் இருக்க. சில பேர் உனக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. உனக்கு வேதனையை கொடுக்கும் மனிதர்களிடமிருந்து விலகி நின்று நல்ல வழியை காட்டக்கூடிய நல்லவர்களோட சேர்ந்து நடக்க ஆரம்பி. இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்னு உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து வழி காட்டுறேன். நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியோடு புன்னகை பூத்த முகத்தோடு இருக்கணும். எல்லா பிரச்சனைகளையும் கேள்விகளையும் உன்னால் சுலபமாக சமாளிக்க முடியுங்கிற தைரியத்தோடு இருக்கணும். உனக்கு தெரியாததையோ அல்லது உனக்கு புரியாத ஒரு விஷயத்தையோ யாராவது கேள்வி கேட்கும்போது அமைதியாக சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. இத்தனை நாளாக என்னை நீ வணங்கியும் உன்னோட வாழ்க்கையில் கஷ்டமும் பிரச்சனையும் குறையில்லைன்னு நினச்சிதானே நீ வருத்தப்படுற. கொஞ்சம் பொறுமையாயிரு. இத்தனை நாள் தாமதமான விஷயங்கள் எல்லாம் இப்போது தரமாக சிறப்பாக அற்புதமாக மாறி உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ என்கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே உனக்கு நான் சரியான நேரத்தில் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய செல்ல குழந்தை இல்லையா நீ? சில காலமாகவே நீ நிம்மதியில்லாத அளவிற்கு கவலையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. சும்மாவே உன்னை நோண்டிக்கிட்டோம், உன் மனசை காயப்படுத்திக்கிட்டோம், உன்னை குறை சொல்லிக்கிட்டோம், விமர்சனம் செஞ்சுக்கிட்டோம் சில பேர் இருக்கிறாங்க. அதை நினைச்செல்லாம் நீ கவலைப்படாத. யாராவது உன்னை கண்டுகிட்டாலும் கவலைப்படாத, கண்டுக்கலனாலும் கவலைப்படாத. எதுவுமே நினைக்காம நீ பாட்டுக்கு உன் வேலைகளை செஞ்சுக்கிட்டு அமைதியாயிரு. அதன் மூலமாக அவங்களுக்கே உன் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக வந்துடும். அதுதான் உனக்கு கிடைக்க போகிற முதல் வெற்றியாக கூட இருக்கும். யார் உன்னை சீண்டினாலும் சரி, உன்னை தூண்டிவிட்டாலும் சரி, உன்னை கோபப்படுத்தினாலும் சரி, அமைதியாகவே இருந்துட்டு போ. உன்னை போற்றினாலும் உன்னை தூற்றினாலும் நீ எதையுமே கண்டுக்காம அமைதியாக உன்னுடைய வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. உன்னுடைய பொறுப்புகளையும் நீ செய்வதை பார்த்து அவங்களே தானாக மனசு மாறி உங்ககிட்ட வந்து சேரத்தான் போகிறாங்க. மன மாற்றத்தை நான் நிச்சயமாக கொடுப்பேன். என் செல்ல குழந்தையே, அவங்க மனசில் மட்டும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது இல்லை. உன் வாழ்க்கையிலும் தான் சில மாற்றங்களை நான் உருவாக்க போகிறேன். நீ செஞ்ச நல்ல செயல்களுக்கும் உன்னோட நேர்மைக்கும் சேர்த்து பரிசு கொடுக்க போகிறேன். உன்னோட வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு அமையலன்னு நீ வருத்தப்பட்ட காலம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. உனக்காக நினச்சதையெல்லாம் நான் செய்து கொடுக்க போகிறேன். நீ கவலைப்பட்ட நேரங்கள் எல்லாம் உன்னை மீட்டெடுத்து நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே உன்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியானதாகவே மாறப்போகுது. இனிமே நீ எதை நினைச்சோம் கவலைப்பட வேணாம். இத்தனை நாளாக நீ ஏற்கனவே பல கஷ்டங்களெல்லாம் கடந்து வந்துட்ட. இப்போது பொறுமையாக அமைதியாக நீ இருந்தாலே போதும்.
போதும். உன்னோட நல்ல மனசுக்கும் பொறுமைக்கும் சேர்த்து நல்ல பலன்களை எல்லாம் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். சில பேர் உங்ககிட்ட அன்பாக இருக்கலாம், சில பேர் உங்ககிட்ட கோபமாக பேசலாம், சில பேர் வேணும்னே உன்னை ஒதுக்கி வச்சு கூட நிராகரிக்கலாம், சில பேர் வேணும்னே உன்னை தவிர்த்துட்டு உன்னை கஷ்டப்படுத்தலாம். இப்படி என்ன நடந்தாலுமே நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா எது உனக்கு தேவையோ, யார் உனக்கு தேவையோ அது அவங்க உன்னை நோக்கி கொண்டு வர வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அமைதியாக எடுக்க பழகிக்கொள்ளணும். என்னோட செல்ல குழந்தையே, நீ காத்திருந்த நிமிஷங்கள் எல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. இனிமே நல்ல விஷயங்கள் தான் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நீ அது வேணும் இது வேணும்னு என்கிட்ட பெருசாக எதையும் கேட்கலனாலும் உனக்கு எதை நடத்தி கொடுத்தா உன்னோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சாயப்பா எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உன்னோட கண்களில் ஆனந்த கண்ணீரும் மனசில் புன்னகையோடும் நீ மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழும்படி உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் செய்யணும்னு தான் வந்திருக்கேன். இனி உன்னோட விருப்பப்படியே எல்லாமே நடக்க போகுது. உன்னோட கனவுகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு நான் உனக்கு எப்போதுமே துணையாக இருக்க போகிறேன். இனிமேல் உன்னோட ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும். நீயும் நீண்ட காலம் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்த இல்லையா? இது வரைக்கும் நடந்ததையெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு மனசளவில் ரொம்ப நொந்து போயிருந்த. உன்னை காப்பாற்றி உன்னை நினைச்சதையெல்லாம் நடத்தி கொடுக்க உனக்காக நான் வந்து விட்டேன். உன்னை ஏமாத்துறவங்க எங்கள் கண்ணு முன்னாடி நல்லா இருக்காங்களேன்னு நீ கவலைப்படாத. உன்னை ஏண்டா ஏமாற்றினோம் என்று அவர்கள் வருத்தப்படுற அளவுக்கு பல மாற்றங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகுது. உன்னுடைய நிலைமையானது மிக சிறப்பாக மாறப்போகுது. நடந்ததை எல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்காத. என்ன நடந்தாலும் அதை மனசார ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி. தப்பி தவறி கூட உன்னோட மனசை உடைச்சவங்களையும் உன்னை காயப்படுத்துகிறவங்களையும் மன்னிச்சு மறுபடியும் உங்களோட சேர்த்துக்க வேணும்னு நினைக்காத. ஏன்னா தவறு செஞ்சவங்க திருந்திட்டேன்னு சொன்னாலும் அது வாயார சொல்லக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இருக்குமே தவிர மனசளவில் அவங்க மாறாமல் முன்னை விட இன்னும் முன்ன அதிகமாக உடைச்சு தூளாக்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஒருத்தங்க ஒரு முறை உன்னை ஏமாத்திட்டாங்கன்னா, துரோகம் செஞ்சிட்டாங்கன்னா அடுத்த முறை இன்னும் நீ கவனமாக தானே இருக்கணும். உன்னுடைய சோதனையான காலகட்டத்தில் எல்லாம் நான் ஏதாவது ஒரு வடிவத்தில் உன்னை நோக்கி வந்து உதவி செய்வேன்னு சொன்னது போலத்தான் இப்போதும் உனக்கு வேணுங்கிறது எல்லாம் உன் கைகளில் தருவதற்காகத்தான் நான் வந்திருக்கேன். நீ அறியாமலேயே உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ கடந்து வர்றதுக்கு நான் உனக்கு ஏதோ ஒரு வழியில் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேன். நீ என்ன நினச்சி கண்ணீர் விட்டு கலங்கிய உன்னோட வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைங்கிறதையும் நான் ஒரு நொடி கூட மறந்து போகவே இல்லை. வாழ்க்கை இன்னைக்கு தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு என் துணையோட நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிச்சிடு. உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் உனக்கு சரியாக மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. உன்கிட்ட இருந்த ஒரு விஷயம் விலகி போச்சுன்னா அந்த விஷயத்தை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது. அதை விட பல மடங்கு நன்மையை நான் உனக்காக உருவாக்கி தருவேன்னு நம்பிக்கையோடு நீ இருக்கணும். உன்னுடைய உண்மையான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தான் எனக்கு வேணும். உன்னோட வாழ்க்கையில் உனக்கு எப்போதும் நான் துணையாக இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லது நிச்சயமாக நடக்கும். ஓம் சாய்ராம்.